குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களுடைய சரிதங்களையும் இந்த மகான்கள் எப்படியெல்லாம் நமக்கு உபதேசம் சொல்லியிருக்கிறார்கள், வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும், இதை பற்றிலாம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். பொதுவாக இந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, ஒரு குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அந்த வாழ்க்கையை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தெளிந்த நீரோடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் அந்த வாழ்க்கை இருக்கும். மலைகள் ரொம்ப அதிகம். நம்ம தமிழகத்தையே எடுத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் பரப்புகின்ற மலைகள், சதுரகிரி அப்படின்னு ஒன்று இருக்குது, கொல்லிமலை அப்படின்னு ஒன்று இருக்குது, பொதிகை மலை இருக்குது, வெள்ளியங்கிரி இருக்குது. இதுபோல் நிறைய மலைத்தொடர்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா பல மகான்கள் தவம் இருந்திருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல நிலவக்கூடிய அமைதி. ஒரு மலையில் இருக்கின்ற காரணத்தினால அமைதி மட்டுமல்லாமல் அவர்கள் தவத்திற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை எல்லாமே இங்கே ஈஸியாக கிடச்சிடும். எல்லாம் மலைகளில் தான் இருந்தாங்க. அந்த மலைகளில் இருந்து பலவிதமான ஞானங்களை பெற்று பல சித்தி நிலையை அடைந்து இந்த மகான்கள் நமக்கு நிறைய உபதேசம் செய்திருக்கிறார்கள். அது போன்ற ஒரு மகானைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மகான் பேர் சென்னிமலை சித்தர் அப்படின்னு பேர். இவர் பேரே தான். இவருடைய பூர்வாசிரம பெயர் யாருக்கும் தெரியல. சென்னிமலை அப்படிங்கிறது ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலையில் முருகப்பெருமான் அருளி கொண்டிருக்கிறார். இந்த சென்னிமலை சித்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் எங்கே வாசம் பண்ணினார் அப்படின்னா, இந்த சென்னிமலையில் இருந்தார், மலை உச்சியில் இருந்தார். இப்போ இந்த காலத்தில் ஒரு மலை அப்படின்னா, மலைக்கு மேலே நம்ம நடந்து போகிறதுக்கு படிகள் இருக்கும். மலைக்கு மேலே வாகனங்கள் செல்வதற்கு ரோடெல்லாம் இன்றைக்கி நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த மலையாக இருந்தாலும் ஏறித்தான் செல்ல வேண்டும். நீங்கள் திருப்பதியாக இருந்தாலும் சரி, எந்த மலையாக இருந்தாலும் பக்தர்கள் கஷ்டப்பட்டு ஏறி போய்த்தான் தரிசனம் பண்ண முடியும். இந்த சென்னிமலை சித்தரும் மலைக்கு மேலேயே இருப்பார். இவற்றை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மலையை விட்டு கீழே இறங்கவே மாட்டார். மலையை விட்டு கீழே இறங்க மாட்டார். ரமண மகரிஷி அப்படிதான். திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் திருவண்ணாமலையை விட்டு எங்கேயுமே போகலை, திருவண்ணாமலையிலே இருந்தார் 50 வருடங்களுக்கும் மேலாக. திருவண்ணாமலையை விட்டு பக்கத்து ஊருக்கு கூட போனது கிடையாது. இந்த சென்னிமலை சித்தர் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சென்னிமலை மலை உச்சியிலே இருப்பார், அங்கேயே தான் இருப்பார். இது பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா ஏதான ஒரு தேவை அப்படின்னா மலையை விட்டு இறங்கி வரும்படியாக இருக்குமே, ஏதானு யாரையானு பார்க்கணும், ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதான ஒரு இறை தேடல் அப்படின்னா மலையை விட்டு இறங்கணுமே, இவர் மலையை விட்டு இறங்கவே இல்லையே, இந்த சென்னிமலை சித்தர் இந்த மலையிலேயே காணப்படுகிறாரே அப்படின்னு பல பேருக்கு ஆச்சரியம். இப்போ நமக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல ஆணி அடித்தாப்புல நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா? அப்படி தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எது பிடிக்குதோ, வீடு சொர்க்கமாக இருக்கா, நமக்கு வீட்டில் தான் கிடப்போம். நீ எத்தனை காசு கொடுத்தாலும் நான் வெளியில் வரமாட்டேன், எனக்கு வீடு போகிறோம், சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம். நமக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே இருக்கும். அதே போல் இந்த சென்னிமலை சித்தர் இந்த மலை பிடிச்சி போச்சு, அதனால் அங்கே இருக்கு. ஆனால் பல பேருக்கு மனசில் ஒரு கேள்வி வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஏன் மலையை விட்டு இறங்க மாட்டேங்கிறார், ஏன் மலையை விட்டு அவர் இறங்குறதே இல்லை அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு அன்பர் போனார், சுவாமிகளை பார்த்தார், சென்னிமலை சித்தரை தரிசனம் பண்ணினார். அவர் என்ன பண்ண, கொஞ்சம் விதண்டாவதம் பிடிச்சவர்னு வச்சுக்கலாம் அவரை. அவர் சுவாமிகள்கிட்ட கேட்குறார், என்ன சுவாமிகளே, நீங்கள் மலையை விட்டு இறங்கியே வர்றதில்லையே, நீங்கள் இந்த சென்னிமலையிலே இருக்கீங்களே, கீழே இறங்கியே வர்றதில்லையே அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், சென்னிமலை சித்தர் சொல்கிறார், ஆமாப்பா நான் இறங்கி வர்றதில்லை, எனக்கு எல்லாமே முருகனோட அருளால் இங்கே கிடைச்சிடுறது, எனக்கு எல்லாமே கிடைக்குது, நான் எதுக்கு கீழே இறங்கி வரணும், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறார்.
சொன்ன உடனே கரெக்டு தான் சாமி, உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னா கரெக்டு தான். சரி, ஆகாரம் சாப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், சென்னிமலை சித்தர் சொல்கிறார், என்னப்பா ஆகாரம்? சாப்பாடுங்கிறது ஒரு மனிதனுடைய பசியை போக்குவதற்கானது. சாப்பாடுன்னா என்ன? பசிக்குத்தான் உணவு, ருச்சிக்கு உணவுலாம் அடுத்தது. 2வது கட்டம் தான் ருச்சிக்கு உணவு. நல்ல பசியோடு இருக்கிறான் ஒருத்தன், பசியோடு இருக்கான், ஒரு இடத்துல சமையல் தயாராகிட்டு இருக்கு, அவன் வெயிட் பண்ணுவானா? பொரியல் தயாராகட்டும், பாயசம் தயாராகட்டும், வடை தயாராகட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பானா? கிடையாது. உக்காந்து ஒரு இலையை போட்டு என்ன இருக்கோ கொண்டா, சோறு இருக்கா சோறு கொண்டா, குழம்பு இருக்கா குழம்பு ஊற்று, எனக்கு பசி பிராணன் போகுது அப்படிம்பா. சாப்பாடு எதுக்காக அப்படின்னா பசிக்காகத்தான் சாப்பாடு. அதைத்தான் சென்னிமலை சித்தர் சொல்கிறார். பா, சாப்பாடுங்கிறது என்ன கிடைச்சாலும் நான் சாப்பிட்ருவோம்ப்பா. எது இங்கே கிடைக்கிறதோ, இந்த மலையில் என்ன கிடைக்கிறதோ, யாரேனும் வரக்கூடிய நண்பர்கள் என்ன கொடுக்கிறார்களோ, எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம்ப்பா. எனக்கு இதுதான் வேண்டும், இந்த உணவு தான் எனக்கு பிடிக்கும், இந்த உணவு நான் தொடமாட்டேன் அப்படிலாம் நான் கிடையாதுப்பா அப்படிங்கிறது. ஒரு துறவு நிலைங்கிறது இப்படி தான் இருக்கணும். கிடைத்ததை சாப்பிடணும், எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல படுத்துக்கணும், என்ன ஆடை கிடைக்கிறதோ அந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் துறவு நிலை. இன்றைக்கி உணவு இருக்கா, இன்றைக்கி உணவை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி உணவு இல்லையா, பரவாயில்ல, இன்றைக்கி உணவு வேண்டாம் அப்படின்னு இருந்துருவாங்க. நம்ம அப்படி இல்லை. நமக்கெல்லாம் மணி அடித்தா சாப்பாடு கரெக்டாக வரணும். மனிதனுக்கு அந்த நிலையில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் முற்றும் துறந்தவர்கள். அப்போ இந்த அன்பர் போனார் இல்லையா, அவர் கேட்குறாரு, சாமி நீங்கள் என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவேன்னு சொல்கிறீங்களே, சுண்ணாம்பு கிடைச்சா சாப்பிடுவீங்களான்னு கேட்குறார். அது நல்ல அன்பர் தான் இவர், போனவர், விசாரிக்க போனவர். என்னமோ பாருங்க, நான் என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவேன், எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன்னு சொன்னோன்னே நீங்கள் சுண்ணாம்பு கிடைச்சா சாப்பிடுவீங்களா அப்படின்றார். சுண்ணாம்புங்கிறது கிளிஞ்சல் மாதிரி இருக்கும். இந்த வெத்தலை பாக்குக்கெல்லாம் சுண்ணாம்பு தடவுவாங்க. அந்த சுண்ணாம்பு இத்தினூண்டு தான் வைப்பாங்க, இவ்வளோ அள்ளி வைக்க மாட்டாங்க. அது சாப்பிட்டா உள்ளே வெந்து போயிடும். சுண்ணாம்புக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு சுண்ணாம்பை பயன்படுத்தினாங்க. ஒரு இறுகின தன்மை கிடைக்கும், ஒரு லாங் லைஃப் கிடைக்கும், அதனால் சுண்ணாம்பு பயன்படுத்தினாங்க. அந்த சுண்ணாம்பை சாப்பிடுவீங்களான்னு கேட்ட உடனே சுவாமிகள் சொல்கிறாராம், சாப்பிடுவேன்ப்பா, நீ கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படிங்கிற. ஆனால் சுண்ணாம்பு சாப்பிட்டா குடல் வெந்து போயிடும். இந்த குடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீட்டில் வெந்து போயிடும். சாமி சென்னிமலை சித்தர் சொன்ன உடனே இதான் சாமியை கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டார். சீரியஸாக போயிட்டார். கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு, ஒரு மலை இல்லையா, எல்லாமே இங்கே கிடைக்கும், ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்துக்கிறாரு. இந்த மண் சட்டியில் சுண்ணாம்பெல்லாம் எடுத்து போட்டுக்கிறார். சுண்ணாம்பெல்லாம் போட்டுக்கிறார். போட்டு சுவாமிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. சாமி நீங்கள் என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க சாமி சுண்ணாம்பு அப்படிங்கிறார். சரி, அவர் ஏதோ மருத்துவர் ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லிருக்காருன்னு நினச்சிருக்காரு. ஆனால் சுவாமிகள் அதை வாங்கிட்டார். அந்த சுண்ணாம்பு சட்டி அங்கே வச்சுட்டு, ஒரு மண் சட்டியில் தான் கொடுத்தாரு. அப்படி வச்சுட்டு சுவாமிகள் அப்படியே எழுந்து போகிறாராம். செடி கொடிகள் மரங்கள் அடர்ந்து காணப்படுகின்றன இவர் இருக்கிற அந்த பகுதியில். அந்த மரங்களெல்லாம் கொஞ்சம் விலக்கிட்டு உள்ளே போய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு செடியினுடைய இலையை தேடி பிடிச்சு பறித்து கொண்டு வர, இலையை பறித்து கொண்டு வர. அந்த இலையை பறித்து கொண்டு வந்து முன்னாடி மண் சட்டியில் சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை அப்படியே கசக்கிறார். சுவாமிகள் சென்னிமலை சித்தர் கசக்குகிற போது அதனுடைய ஜூஸ் எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாறு அதில் விழருது. இதில் சுண்ணாம்பில் விழருது. அது சுண்ணாம்பில் விழுந்த உடனே குபு குபுன்னு பொங்குறது, அப்படியே நுரைச்சிட்டு வருது.
அதெல்லாம் ஒரு வேதியியல் பொருள். சுண்ணாம்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வேதியியல் பொருள். அதில் பாருங்கள், பொங்கிட்டு வருது. நீங்கள் சுண்ணாம்பு கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களான்னு கேட்ட நண்பர் கலக்கத்தோடு உட்காந்துருக்கார். என்னடா நம்ம சுவாமிகள்கிட்ட ஏதோ தெரியாதனமாக பேசிட்டோம் போல இருக்கே, அவர்கிட்ட போய் சுண்ணாம்பு சாப்பிடுவீங்களான்னு சும்மா கேட்டோம், அவரும் சாப்பிடுவேன்னு சொன்னார். அப்போவாவது நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஒரு முற்றும் துறந்த சந்நியாசியை நாம் சோதிப்பது சரிதானா? அவரே சுண்ணாம்பு கேட்டாலும் நாம் கொண்டு கொடுக்கலாமா? அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா பாவத்தை நாமே விலைக்கு வாங்கிக்கிறோம் அப்படிதான் அர்த்தம். அப்படிலாம் யோசிக்கிறேன். ஒரே தப்பு செய்கிறோன்னு வச்சுக்கங்களேன், இந்த தப்பு செய்கிற போது அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் நமக்கு அவ்வளவா தெரியாது. அதனால தான் மனுஷன் பல பேர் தப்பு பண்ணுறான். ஒரு தப்பு செய்கிற போது, ஒரு தவறு செய்கிற போது அதனுடைய பின் விளைவு சம்பந்தப்பட்டவருக்கு தெரிந்துவிட்டால் தப்பே செய்ய மாட்டாங்க. இவருக்கு பின் விளைவு தெரியல. கூட வந்த அன்பருக்கு, யாரு சுவாமிகள்கிட்ட வந்த அன்பருக்கு பின் விளைவுகள் தெரியல. சுவாமிகள் அதை சாறு பிழிந்தார். மூலிகையை குபு குபுன்னு பொங்கறதுன்னு சொன்னேன், ஒரு வெள்ளையாக ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சு. சுவாமிகள் அதை எடுத்து, சென்னிமலை சித்தர் அதை எடுத்து தன்னோட வாயில் போடுறதுக்காக போகிறார். சாப்பிடுவீங்களான்னு கேட்டார் இல்லையா, நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு சொன்னார் இல்லையா, அதை சாப்பிட்றதுக்காக கொண்டு போகிற போது இந்த எய்த்தாப்பில் இருக்கிற அன்பர், சாமி என்னை மன்னிக்கணும் சாமி, இதை சாப்பிடாதீங்க சாமி, இதை சாப்பிட்டீங்கன்னா குடல் வந்துடும் சாமி அப்படிங்கிற. இப்போ சொல்கிறாராம் சென்னிமலை சித்தர், சொல்கிறாராம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இப்போ நீயும் இதை சாப்பிட்லாம், இப்போ இதை நீயும் சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் உருண்டை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாராம். அவர் பயப்படுறார். சுவாமிகள் எடுத்து தன்னோட வாயில் போடுறார். இதை சாப்பிட்டு பார், இது என்ன தெரியுமா, இதுதான் வெண்ணெய் அப்படிங்கிறாராம். வெண்ணெய், பால் தயிர் வெண்ணெய் சொல்லும் இல்லையா, அது வெண்ணெயாக மாறிவிட்டதான். ஒரு மூலிகையை கொண்டு வந்து, இலையை கொண்டு வந்து சாறு பிழிஞ்ச உடனே கொடிய அந்த சூடு வெப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பும் ஒரு இளகிட வெண்ணெயாக மாறிவிட்டதாம். இந்த வெண்ணெயை சாப்பிட்றார் சுவாமிகள், அவருக்கும் கொடுக்கிறார். இது போல இந்த மலையில் இருக்கிற பல மூலிகைகளை, அதனுடைய தன்மையை அறிந்தவர் சென்னிமலை சித்தர். தன்னை தேடி வருகிற பலருக்கும் பலவிதமான வியாதிகளை இந்த மூலிகைகளால் அகற்றியவர். இவர் என்ன சொல்லுவாங்க, கர்நாடகத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க, தமிழ் அண்ணா பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மலையிலே இருந்தார் அப்படின்னா, இவருக்கு காடு தான் எல்லாமே. காட்டில் இவர் எங்கே இருந்தார்னா, ஒரு மரத்தில் வீடு கட்டி இருந்தாராம். எப்படி நம்ம நிலத்தில் வீடு கட்டுறோமோ, காட்டில் மரத்துக்கு மேலே ஒரு வீடு கட்டி வாழ்ந்தாராம். நம்ம சில இதெல்லாம் பார்த்துருக்கோம், மரத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குடில் மாதிரி, ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது விலங்கினங்களிடம் இருந்து தப்பித்து கொள்வதற்காக. அதுபோல் மரத்தினால் ஒரு வீடை கட்டி இருந்தாராம். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு தெரியறதான், யார் சென்னிமலை சித்தருக்கு, இந்த வீட்டில், மரத்தினாலான வீட்டில் நாம மட்டும் இல்லை, நாம் வணங்கக்கூடிய சர்வேஸ்வரனும் இந்த மரத்திலேயே, இந்த வீட்டிலேயே என்னுடன் வசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவருக்கு தாமதமாக தெரிஞ்சுதான். கடவுளே கூட இருக்காராம். யாரோட? சென்னிமலை சித்தரோட. எங்க? அந்த காட்டில் மரத்தின் மேலே கட்டப்பட்ட மர வீட்டில் சாட்சாத் பரமேஸ்வரனும் இந்த சென்னிமலை சித்தரோடு இருக்கிறாராம். இந்த விஷயம் தெரிந்த பிறகு சென்னிமலை சித்தர் விதிர்விதிர்த்து போகிறார். ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவர் அவர் இருக்கிற இடம் எங்கேயோ, நமக்கு சரிசமமா நாம கூட அந்த கடவுளும் வசித்து கொண்டிருக்கிறாரா, நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரா, ஒரு நாள் தியானத்தில் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் இருந்த அதே இடத்திலேயே சமாதி ஆகிவிட்டாராம். அதே இடத்துல சமாதி ஆகிட்டாராம். ஏன்னா இவ்வளோ நாளாக நான் கடவுளோடு இருந்திருக்கேனே, நான் என்னையும் அறியாமல் எத்தனையோ பாவச் செயல்களை செய்திருப்பேனே,
இவையெல்லாம் இந்த கடவுளுக்கு தெரிந்து விட்டதே, அற்ப பிறவியாயிற்றேன்னு மனம் வெதும்பி அந்த மர வீட்டிலே சமாதி ஆயிட்டாராம். சென்னிமலை சித்தர்னு பேர். எப்படி பாருங்க, எத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, மூலிகைகள், பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த மகான்கள் தான் இதை வெளியில கொண்டு வந்தவங்க.